Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அப்போஸ்தல ஐக்கிய சபையின் சார்பாக இந்த 6வது மாதத்திலே முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை உங்கள் மத்தியில் இருப்பது நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்ம மத்தியில் தம்பி ஜான் ஒரு பாடலை பாடி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. என்னை நடத்திடும் தேவன் என்று பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவோம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லை. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லை. பயமில்லை பயமில்லை பயமில்லை, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லை 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 பயமில்லை, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லை 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 பயமில்லை, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லை 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 பயமில்லை, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லை. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை இருக்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை இருக்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. பாதைகளெங்கும் தடைகளோ தாமதம் மற்றும் பதிலானதோ, பாதைகளெங்கும் தடைகளோ தாமதம் மற்றும் பதிலானதோ, தேவழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லையே. தேவழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. முன்னினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வான். பயமில்லை. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வான். பயமில்லை 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 பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரியமானவர்களே, நல்ல ஒரு பாடல். என்னை நடத்திடும் தேவன்
என்னோடு கூட இருக்க பயமே எனக்கு இல்லையே. ஆமென். அன்பான பிரியமானவர்களே, இந்த ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்களிலே நான் பலவிதமான நெருக்கங்களிலே, சோதனைகளிலே, வேதனைகளிலே, கலக்கங்களிலே, நிந்தைகளிலே இருக்கும் பொழுது இந்த பாடல் நான் கேட்டேன். அன்று அந்த பாடலை நான் பிடித்துக் கொண்டு பாட ஆரம்பித்தேன். பிரியமானவர்களே, இன்னைக்கு என் தேவன் இன்றும் என்னோடு கூட இருந்து அவர் அநேக காரியங்களை செய்து கொண்டு என்னை பலப்படுத்திக் கொண்டு அவர் நாமத்தை மகிமை கொடுத்துக் கொண்டு இதோ உங்களுக்கு முன்பதாக அவருடைய நாமத்தினால வந்திருக்கிறேன். இன்னைக்கு உங்களோட கூட அதே தேவன் இருப்பார். ஆனால் நீங்கள் பயப்படவும் கலங்கவும் தேவையில்லை. அன்பானவர்களே, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். யோசேப்போடு சிறையிலே கர்த்தர் இருந்தார். யோசேப்போடு குழியிலே கர்த்தர் இருந்தார். யோசேப்போடு அவன் ராஜபாரியம் அதிபதியாய் வாழும்பொழுதும் தேவனோடு கூட இருந்தார். பிரியமானவர்களே, ஆகையினால அவனுக்கு முத்திரை மோதிரமும் ஒரு மிகப்பெரிய நல்ல வஸ்திரமும் கொடுக்கப்பட்டு ரதமும் கொடுக்கப்பட்டிருக்க. பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களோடும் தேவன் இருப்பார். ஆனால் நான் சொல்றேன், குழியின் பாதியில வந்தீங்களா, சிறையறிப்பின் பாதியில வந்தீங்களா, நிச்சயமா உங்களுக்காக ஒரு சிங்காசனம் ஆயத்தமா இருக்கிறது. தேவன் உங்களோட கூட இருப்பார். ஆனால் சிங்காசனம் நிச்சயம், நீங்கள் ஆளுகை செய்வது நிச்சயம். அல்லேலூயா. இந்த நாளில கூட பாருங்க, ஒரு விசேஷமான காரியம் என்ன பாத்தீங்கன்னா, இது 6வது மாதம். 6வது மாதத்துல 7ஆம் தேதி, அதாவது ஆண்டவர் 6 நாட்களும் தம்முடைய கிரியைகளை செய்து முடித்து 7வது நாளிலே ஓய்ந்திருந்து அந்த நாளை பரிசுத்தமாக்கி அந்த நாளை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு ஒருவேளை சபைகள் திறக்கப்படல, இன்னும் லாக்டவுன் இருக்கிறது, இன்னும் வெளியே போக முடியல அப்படின்ற சூழ்நிலை இருப்பீர்களா? நான் சொல்றேன், ஆதியிலே தேவன் 6 நாளை முடித்து 7வது நாளிலே சபைகளை திறக்கப்பட்டு எல்லா காரியங்களையும் செய்யல. பிரியமானவர்களே, உங்களுடைய கூடாரத்துல இந்த 6வது மாதத்துல முதல் ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் நாளை, மகிமை நாளை, பரிசுத்த நாளை, ஓய்வு நாளை நீங்கள் தேவனுக்கு உகந்த காணிக்கையாய் பயந்து சேவிப்பீர்களானால் நான் சொல்றேன், உங்கள் மத்தியிலே தேவாதி தேவன் இருப்பார். ஹல்லேலூயா. இந்த நாளில கூட நான் ஒரு சில வார்த்தைகள் உங்கள் மத்தியிலே தியானிக்க விருப்பப்படுகிறேன். வாசிப்போம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் 2 நாளாகமம் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அவனோடு இருக்கிறது மாம்சபுயம். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, அவனோடு கூட இருக்கிறது மாம்சபுயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த, நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த, நம்மோடு கூட இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினார். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகள் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். ஆம், என் அன்பான சகோதர சகோதரிகளே, இங்க வசனம் சொல்லுகிறது, இந்த வார்த்தையின் மேலே ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, இங்க நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த கொரோனா கொள்ளை நோயினால நீங்கள் பயந்து போய் கிடக்கிறீங்களா? இல்ல வெற்றிகளின் கூட்டம் கடந்து வந்து கொண்டிருக்கிறது பயந்து போய் கிடக்கிறீங்களா? இல்ல விஷ பூச்சிகள் அங்கங்கே பரவி கொண்டிருக்கிறது பயந்து போயிருக்கிறீங்களா? இல்ல விஷவாயு தாக்குதல்னால விசாகப்பட்டில் அநேகம் மறித்து போனாங்களே அதை நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? இல்ல இதோ வரப்போகிற பஞ்சத்தை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறீங்களா? இல்ல நம்ம இந்தியா தேசம் பொருளாதாரத்துல பின்வாங்கி போய் கொண்டிருக்கிறது, அதற்காக கலந்து போயிருக்கிறீங்களா? ஒருவேளை அநேகருடைய வேலை வாய்ப்புகள் போய்விட்டது, அநேகருக்கு அநேக துர்ச்செய்திகள், அநேக பயமான காரியங்கள், இந்த வேதனை, இந்த சோதனை, இந்த யுத்தத்தில் நாங்கள் தப்ப முடியுமா என்று காத்து கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரியே, இங்கே எசேக்கியா ராஜா சொல்லுகிற வாக்கின் பொழுது சனகேரிப் ராஜா என்ற ஒரு ராஜா இந்த எருசலேமுக்கு எதிராக, இந்த ஜனங்களுக்கு எதிராக இவர்களை தன் வசமாக்கி கொள்ளும்படியாக தன்னுடைய படையை, தன்னுடைய ராணுவத்தை எடுத்துக்கொண்டு இவர்களுக்கு எதிராக வர ஆயத்தமாகும் பொழுது இந்த வார்த்தையை எசேக்கியா ராஜா கேட்டு தன்னுடைய தேசத்திலே எருசலேமிலே முதலாவதாக தூற்று வாரி போட்டான், இரண்டாவதாக உயரமான மதில்களை கட்டினான், மூன்றாவதாக ஆயுதங்களும் கேடங்களையும் உண்டு பண்ணினான், நான்காவதாக சிறு சிறு கூட்டத்தை எழுப்பி படைகளை உண்டு பண்ணினான், ஐந்தாவதாக
வேதம் சொல்லுகிறது அவர் தன்னை பலப்படுத்திக் கொண்டு தன் ஜனங்களை பலப்படுத்தினான் என்று. இந்த 5 காரியங்கள் வந்தாலும் தன்னுடைய ஜனங்களுக்கு மேல நம்பிக்கை வரல. இந்த செனகேப் ராஜா எங்களை யாவரையும் அவன் சிறைவசப்படுத்திக் கொள்வான் என்று பயத்தோட கூட இருந்தார்கள். ஆனால் இங்கே 8வது வசனம் சொல்லுகிறது அவனோடு இருக்கிறது மாம்சபியம், நம்மோடு கூட இருக்கிறவர். ஓ glory to God. சேனையில் கர்த்தராகிய தேவன் தானே நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர் அல்லவா? இதோ நாம் சிறு கூட்டமா இருக்கலாம், ஆனால் நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர் தானே என்று சொல்லி அந்த ஜனங்களை தேற்றி அங்க வசனம் சொல்லுகிறது. இந்த வார்த்தையை கேட்ட பொழுது ஜனங்கள் அவர்கள் மேலே அந்த வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைத்தார்கள். இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை நீங்க நம்புவீர்களானால் நீங்கள் எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் தேவனுடைய வார்த்தை போதுமானதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கொண்டு தொடக்கமாய் நாம் ஒரு சில காரியங்களை தியானிக்க போகிறோம். நம்பிக்கை என்றால் என்ன அப்படின்ற தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம். வாக்குத்தத்த வசனம் சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தைகளை நம்பினார்கள் என்று. இன்னைக்கு அந்த நம்பிக்கை என்ன அப்படின்ற காரியங்களை ஒரு 3 விதமாய் உங்களை மத்தியில பேச விருப்பப்படுகிறேன். இதை ஷேர் பண்ணுங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அநேக ஜனங்கள் பயத்திலையும் சிறையிருப்பிலும் கிடக்கிறார்கள். அவர் எல்லாரும் விடுதலையாக்கப்படுகிற ஒரு செய்தியாய் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில இடைப்பாறுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் புத்தகம் 23ஆம் அதிகாரத்தில் 18வது வசனம். ஓ praise the Lord. நிச்சயமாகவே முடிவுண்டு, நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆம் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. அந்த நம்பிக்கை என்ன? அந்த நம்பிக்கை என்றால் என்ன? அந்த நம்பிக்கை யார் மேல? அந்த நம்பிக்கை எங்க? அந்த நம்பிக்கை எப்படி? அந்த நம்பிக்கை எப்படி வீண் போகாது அப்படின்றது நம்ம இந்த காலையில தியானிக்க போகிறோம் பிரியமானவர்களே. அதுக்கு முன்பதாக நான் சொல்றேன் உங்களுக்கு, நிச்சயமாகவே முடிவுண்டு. இந்த கொரோனா கொள்ளை நோயிலிருந்து நிச்சயமாகவே முடிவுண்டு. இந்த லாக்டவுன் இருந்து நிச்சயமாகவே முடிவுண்டு. நாம கேட்கிற எல்லா துர்ச்செய்திகளிலிருந்து நிச்சயமாகவே முடிவுண்டு. காரணம் என்னன்னா, என் ராஜா அது சீக்கிரம் வர போறாரு. ஆகையினால நிச்சயமாகவே முடிவுண்டு. ஒரு நம்பிக்கை வீண் போகாது என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் எழுதின புத்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல 18வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ரோமர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். உன் சந்ததி உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்பி இருக்கிறதற்கு ஏதுவில்லாததிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். நாம் அன்பான பிரியமானவர்களே, இங்க ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுகிறது. இங்க என்ன சொல்லுகிறது அப்படின்னா, தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவதை குறித்து தான் ஒன்றுமே இல்லை, சாத்தியமே இல்லை, ஒன்றுமே வாய்ப்பே கிடையாது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில இந்த வார்த்தை அவருக்கு வருகிறது. என்ன அப்படின்னா, அவர் பெரிய ஜாதிக்கு அவர் தகப்பன் ஆவார் என்பது. ஆமா, இங்க வசனம் சொல்லுகிறது, ஒன்றுமே இல்லாதிருந்தும் அவன் அந்த வார்த்தையை நம்பினான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, யோசித்து பாருங்களேன். 100 வயதுல ஆபிரகாமுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தானா. அந்த ஆண் பிள்ளை மூலமா தான் ஒரு பெரிய ஒரு ஜெனரேஷன் வருது. நீங்க கவனிச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஆபிரகாமு நாம எல்லாம் விசுவாசிகளுக்கும் தகப்பனா இருக்கிறாரு. ஆமா, அவரும் ஒரு தகப்பனா இருக்கிறாரு. இங்க வேதம் சொல்லுகிறது, அவருடைய சரீரம் செத்து போயிடுச்சு. சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிடுச்சு. வாய்ப்பே கிடையாது குழந்தை பிறப்பதற்கு. ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன், அநேக ஜாதிகள் தகப்பனாகுவேன். அந்த வார்த்தையை எதுவுமே இல்லை, ஆனா அந்த வார்த்தை மேல நம்பிக்கை வைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் எத்தனை?
யார் அந்த வார்த்தை மேல நம்பிக்கையுள்ளவர்களா இருந்து சுதந்திரத்துக் கொள்ளுகிறீங்க? வசனம் கேட்போம். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 24, 25 வாசித்தோம். ஆனால் அந்த நம்பிக்கையிலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தன் காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன? நாம் காண்கிறதை நம்பினோமாகி அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருக்கிறோம். எனக்கு அன்பான பிரியமானவர்களே, வசனம் சொல்லுகிறது நம்பிக்கையோடு கூட நாம் ரட்சிக்கப்பட்டோமா? இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டது காரணம் என்ன தெரியுமா? நம்பிக்கையினால. அந்த நம்பிக்கை ஏன் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்க பாத்தீங்களா? அவர் சிலுவையில நீங்க பாத்தீங்களா? அவர் சிலுவை சுமந்து நீங்க பாத்தீங்களா? ஆனா அந்த இயேசு கிறிஸ்துன்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய ஆவிக்குள்ள, நம்மளுடைய ஆத்மாக்குள்ள, நம்மளுடைய சரீரத்துக்குள்ள ஒரு உணர்வு வருது பாருங்க. அதுதான் நம்பிக்கை. அதுதான் நம்பிக்கையான தேவன் அவரு. நான் ஒரு காலத்துல நான் விக்கிரகாராதனை செய்து கொண்டு மலைகளை ஏறிட்டு வந்தேன். அநேக பொருத்துரைகளை செய்தேன், அநேக பலிகளை செய்தேன், அநேக காரியங்களை செய்தேன். ஆனா அப்போ நம்பிக்கையே இல்லை. ஆனா எப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை என்னுடைய செவிகளில வந்ததோ, இதோ பலவீனமா இருந்த நாள், கடன் பிரச்சனை இருந்த நாள், குடிகாரன இருந்த நாள், பயங்கரமான அசுத்த உதவியுள்ளவனா இருந்த நாள், துர்மார்க்கத்தில துற்றி கொண்டிருந்த நாள், இயேசுவினுடைய சத்தத்தை கேட்ட பொழுது எனக்கு எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை வந்து இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரனாய் உங்களுக்கு முன்பதாக பேசிக் கொண்டிருக்கிறேன். அன்பான பிரியமானவர்களே, சுப்பிரமணி என்று அழைக்கப்பட்ட நான் இன்று இமானுவேல் பால் என்று அழைக்கப்படுகிற அபிஷேக பண்ணப்பட்ட பேரை வைத்துக் கொண்டு நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன். அது நம்பிக்கையினால ரட்சிக்கப்பட்டதுதான். அல்லேலூயா. உங்களுடைய ரட்சிப்பினுடைய நம்பிக்கை என்ன? ரட்சிக்கப்பட்டவன் பாவம் செய்ய மாட்டான். ரட்சிக்கப்பட்டவன் பாவத்துக்கு நேரே கடந்து போக மாட்டான். ரட்சிக்கப்பட்டவன் உலகத்தான் அல்ல, ரட்சிக்கப்பட்டவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அந்த நம்பிக்கையினாலதான் இன்னைக்கு கிறிஸ்துவர்களா மாறி இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, கிறிஸ்து என்பது அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று பெயர். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து வசனம் சொல்லுகிறது, நீங்க ஒன்று பார்த்தீங்க, ஒன்று பார்க்கிறீங்க அப்படின்னா அது மேல நம்பிக்கை வைக்கிறதுல அர்த்தமே கிடையாது. இதோ வரப்போகிறார் மேசியா, ஆண்டவர் வரப்போகிறார் சொல்லிட்டு நான் ரட்சிக்கப்பட்ட நாள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏன்? அது நம்பிக்கை. அவர் வருவார் என்ற நம்பிக்கை, அவர் நிச்சயமாக வருவார் என்ற நம்பிக்கை. இன்று நம்முடைய சூழ்நிலை முழுவதும் உலகம் முழுவதும் கொள்ளை நோயில முடக்கப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு முன்பதாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. இயேசுவின் ரத்தம் என் மேலே இருக்கிறது என்ற நம்பிக்கை. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த நம்பிக்கை தான் நம்மளோட ரட்சிப்பு. பிரியமானவர்களே, நீங்க எப்போ கூட வாழ்க்கையில நம்பிக்கை உள்ளவர்களாய் வாழ்வீர்களோ அப்பதான் அந்த ரட்சிப்பு உங்களுக்கு அர்த்தமுள்ளதா இருக்கும், அது ஆசீர்வாதமா இருக்கும். பிரியமானவர்களே, நீங்க பார்க்கிறதுனால காண்கிறதுனால அது மேல நம்பிக்கை வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உலகத்தானே வைக்கலாம் இல்ல. அல்லேலூயா. அவள தேவாலயத்துக்கு போகிறோம். தேவாலயத்துல தேவன் இருக்கிறாரா அவரை நம்ம கண் பார்க்காது, ஆனா நம்முடைய ஆவி உணரும். ஆனா உலகத்தான் போறான் பாக்குறதுக்கு. அவங்க பாக்குறாங்க, அவங்க பாக்குறது இல்ல. அந்த உருவத்துல செவிகள் இருக்கு, கண்கள் இருக்கு, வாய் இருக்கு, மூக்கு இருக்கு, எல்லாமே இருக்கு, கைகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் அதுல ஜீவன் இல்லாமல் இருக்கிறது. இந்த கொரோனாவில அது கதவுகள் மூடப்பட்டு அது ஒடுக்கப்பட்டு இருக்கிறது. என் அன்பான பிரியமானவர்களே, இதோ இன்னைக்கு நாம் தேவனுடைய ஆலயத்துல தேவனை பார்க்கல, ஆனா விசுவாசத்துல, நம்பிக்கையில, ஆவியில, உணர்வுல வெல்லப்பட்டவர்களாய் நம்பிக்கையோடு கூட எல்லாவற்றுக்கும் விலகி பாதுகாக்கிறோமோ செய்து கொண்டிருக்கிறோமே, அதுதான் நம்பிக்கை. ஹல்லேலூயா. நீங்க பார்த்து நம்புறது அல்ல, பார்க்காமல் காணாமல் நம்புவதே நம்பிக்கை. ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? தொடர்ந்து வாசியும் அந்த வசனத்தை. நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். ஆமென். அன்பான பிரியமானவர்களே, எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குத்தத்தம் வாங்கிட்டேன் நானு. I received. ஆனா அது நடக்க போகுது, அதை நான் பார்க்க போறேன்.
அதை நான் அனுபவிக்க போறேன். அந்த பொறுமை நமக்குள்ள இருக்க பிரியமானவர்களே. ஆகையினால் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிரியமான தேவ ஜனமே, இதோ நான் சொல்லுகிற இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைப்பீர்களானால் இதோ அதெல்லாம் நடக்கும். பஞ்சம் வரும், கொள்ளை நோய் வரும், வெட்டுக்கிளி வரும், பிரச்சனைகள் வரும், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும், எல்லாமே நடக்கும். ஆனாலும் நீ தேவனுடைய வார்த்தை மேல நம்பிக்கை வைக்கும் பொழுது, அதற்காக பொறுமையோட காத்திருக்கும் பொழுது, நீ ஜெயிக்கிறவனாய், நீ எழும்புகிறவனாய், நீ வாழ்வாய். ஹல்லேலூயா. இப்ப இருக்கிற சூழ்நிலை அல்ல, வரப்போகிற அந்த வார்த்தை மேல் நம்பிக்கை மேல நீங்கள் காத்துக் கொண்டிருக்கும் பொழுது அது மிகப்பெரிய பலனா இருக்கும். மாத்திரமல்ல, நாம இப்பதான் செய்திக்குள்ளே போக போற பிரியமானவர்களே. முதலாவது நம்ம ஒரு பாயிண்ட் என்னன்னா, தேவனை நம்புகிறவர்கள் எப்படி இருப்பார்கள். இரண்டாவது, தேவனை சார்ந்து வாழுகிறவர்கள் எப்படி இருப்பார்கள். மூணாவது, தேவனை நம்புகிறவர்களுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும். மூன்று காரியம் சுருக்கமாக உங்களை மத்தியில் பேசி நான் முடிக்க விருப்பப்படுகிறேன். வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துல 6வது வசனம். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவனை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். ஹல்லேலூயா. என் அன்பான பிரியமானவர்களே, எசேக்கியா ராஜாவை குறித்து நம்ம தியானிக்கிறோம். இங்க வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் சார்ந்திருந்தான். கவனிங்க, ஆண்டவரை விட்டு பிரியல, அவரே சார்ந்து இருந்து அவர் கர்த்தர் மோசேக்கு என்ன கற்பனைகளை கற்பித்தாரோ அவைகளை கைக்கொண்டு நடந்தார். எனக்கு அன்பான பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க யாரோடு கூட இருக்கிறீங்க? யாரை சார்ந்து இருக்கிறீங்க? எந்த கற்பனைகளை கைக்கொண்டு நடக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு சில தியானிப்போமா? இங்கே எசேக்கியா ராஜாவை குறித்து நம்ம பார்த்தோமானால் 25வது வருடத்துல, அவனுக்கு 25வது வயதுல அவனுக்கு அபிஷேகம் பண்ணப்படுகிறது. 25வது வருடத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்ட எசேக்கியா 29 ஆண்டுகள் ராஜாவாரம் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, யோசிச்சு பாருங்க, 29 ஆண்டுகள் ஒரு மனுஷன் ராஜாவா இருக்கணும்னா யோசிச்சு பாருங்களேன். ஹல்லேலூயா. காரணம் என்ன அப்படின்னா, இங்க வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவன் தேவனை நம்பிக்கொண்டிருந்தபடினால, தேவனை எப்படி நம்பிக்கொண்டிருந்தாரா, அவரை விட்டு பின் வாங்கல. இரண்டாவது, அவரை சார்ந்து. மூன்றாவது, மோசேக்கு என்ன கற்பனைகளை கட்டளைகளை கொடுத்தாரோ அவைகள் யாவற்றையும் தன்னுடைய வாழ்க்கையில கை கொண்டு நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நான் அநேக கிறிஸ்தவர்ல பாக்குறேன், சபை இருந்தா ஒரு வேஷம், சபை இல்லைன்னா ஒரு வேஷம், ஊழியக்கார் இருந்தா ஒரு வேஷம், ஊழியக்கார் இல்லைன்னா ஒரு வேஷம், இப்போ அவங்களுக்கு ஏதாவது நடந்ததுன்னா ஒரு வேஷம், ஏதாவது நடக்கலன்னா ஒரு வேஷம், இப்படி வேஷம் போட்டு திரிக்கிறவர்கள் அல்ல கிறிஸ்தவர்கள். முதலாவது புரிஞ்சுக்கணும், அவங்க கிறிஸ்தவர்கள் அல்ல. கிறிஸ்தவர்கள் என்பது முதலாவது தேவனை விட்டு பிரியக்கூடாது. அது கொரோனா கொள்ளை நோயா இருக்கட்டும், அது ஒருவேளை பலவீனமா இருக்கட்டும், இல்ல ஒருவேளை சூழ்நிலையா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், முதலாவது நீ தேவனை விட்டு பிரியாதபடிக்கு உறுதியா இருக்கணும். இரண்டாவது, தேவனை சார்ந்து இருக்கணும். மூன்றாவது, மோசேக்கு கொடுக்கப்பட்ட கற்பனைகளை நீ கை கொண்டு நடக்கணும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை எப்படி ஆச்சுன்னா, தன்னுடைய இஷ்டம், தன்னுடைய யோசனை, தன்னுடைய வேலை, தன்னுடைய காரியம், நான் சுயத்திலே வாழ்கிற கிறிஸ்தவர்களுக்கு அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனை நம்புவது, தேவனை விட்டு பிரியாதிருப்பது, தேவனே சார்ந்திருப்பது. என்ன சூழ்நிலை இருக்கட்டும், தேவனை சார்ந்துதான் இருக்கணும். மோசே என்ன கற்பனைகளை கொடுத்தாரோ அந்த கற்பனைகளை இந்த எசேக்கியா ராஜா கை கொண்டு வாழ்ந்தார் என்று சொல்லுகிறது. ஒரு கேரக்டர் மத்தியில நான் வைக்கிற பிரியமானவர்களே, லூக்கா புஸ்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா 22ஆம் அதிகாரத்துல 54 இருந்து 60 வரைக்கும் வாசித்தீங்கன்னா இங்க வசனம் இப்படி சொல்லுகிறது. லூக்கா புஸ்தகத்துல 22ஆம் அதிகாரத்துல 54, 60
Oh Jesus name. அவர்கள் அவனை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியர்களுடைய வீட்டிலே கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருக்க கண்டு அவனை உற்று பார்த்து இவனும் அவனோடு இருந்தான் என்றார்கள். அதற்கு அவன் ஸ்திரீயே அவனை அறியேன் என்று மறுதலித்தான். சற்று தூரம் போன பின்பு அவரோடு வேறொருவன் அவனை கண்டு நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு மனுஷனே நான் அல்ல என்றான். ஏறக்குறைய ஒரு மணி நேரத்திற்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான். இவன் கலிலேயவன் தான் என்று சாதித்தான். அதற்கு பேதுரு மனுஷனே நீ சொல்லியிருக்கிறதை அறியேன் என்றார். அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிட்டு. அன்பான பிரியமானவர்களே, இப்ப நம்ம பார்த்த காரியம் பேதுருவை குறித்து பார்த்தோம். ஆமா, ஆண்டவரோட கூட 12 சீஷர்கள் இருந்தார்கள். அதுல பாத்தீங்கன்னா இங்க ஆண்டவரை சிறைப்பிட்ட பண்ணுவீங்க அந்த சீஷர்கள் எல்லாம் அவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஆனா பேதுரு மட்டும் ஆண்டவரை விட்டு போல, ஆண்டவர் பின் சென்று அவரோட கூட இருக்குன்னு சொல்லிட்டு அவரு போனாரு. பாக்குறோம் இங்க 3 காரியம். முதல்ல ஒரு நெருப்பு பக்கத்துல ஒரு ஸ்திரீ கேக்குறாங்க, நீ அவரோட கூட இருந்தது போ. இல்ல நான் அவரோட கூட இல்ல. இரண்டாவது ஒரு மனுஷன், நீ அவரோட கூட இருந்த இல்ல. மூன்றாவது மறுபடியும் கேட்கும் போது இல்ல. இங்க கவனிச்சீங்கன்னா பேதுரு ஆண்டவரை விட்டு போல. ஆனா பேதுரு யார் ஆண்டவரை சிறைப்பிடித்து வைத்துக் கொண்டார்களோ அந்த ஜனத்துக்கு மத்தியில உட்கார்ந்து ஆண்டவரை மறுதலிக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அப்படிதான் தங்களுடைய சூழ்நிலையை வைத்து, தங்களுடைய காரியங்களை வைத்து, தங்களுடைய பிரச்சனைகளை வைத்து, தங்களுடைய சுற்றி இருக்கிற காரியங்களை வைத்து ஆண்டவரை மறுதலித்துக் கொண்டிருக்கிறாங்க. உன்னுடைய சூழ்நிலைக்காக ஆண்டவர் மறுதலிக்க கூடாது. உன்னுடைய காரியங்களுக்காக ஆண்டவர் மறுதலிக்க கூடாது. இங்க பேதுருவை போல இருக்க கூடாது. நீங்க கவனித்தீங்கன்னா இங்க எசேக்கியா ராஜா சொல்லப்படுகிற விஷயம் என்ன அப்படி பாத்தீங்கன்னா 29 ஆண்டு காலம் ராஜபாரம் பண்ணினான். காரணம் என்னன்னா பிரியமானவர்களே, அவன் கர்த்தரை விட்டு பின் வாங்கல. இரண்டாவது கர்த்தரையே சார்ந்து இருந்தான். மூன்றாவது மோசேயுடைய பிரமாணங்களை அவன் கை கொண்டபடினாலே முற்றிலுமாய் நம்பினான். முற்றிலுமாய் தேவன் மேல் நம்பிக்கை வைத்தவனா இருந்தான். அவன் ராஜாவாயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சுயத்தையோ, தன்னுடைய மாம்சத்தையோ, தன்னுடைய ஆலோசனையோ அவன் ராஜபாரம் பண்ணல. பிரியமானவர்களே, இங்க தெளிவா சொல்லுகிறது, 1 அவரை விட்டு பின் வாங்கல. 2 சொல்லப்படுகிறது அவருடைய சார்ந்து இருந்தான். 3 கற்பனைகளை கைவிடல. அவன் அதன்படி நடந்தான். பரிசுத்த வேதாகமம் எசேக்கியா ராஜா கையில இல்ல என்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. மோசேயுடைய கற்பனைகள் இருந்தது. அந்த கற்பனைகளை அவன் கை கொண்டு நடந்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆகினால் அவன் வாழ்க்கையில 29 ஆண்டு காலம் அவன் ராஜபாரம் பண்ணினான். பிரியமானவர்களே, மாத்திரம் கிடையாது, அவனுடைய 29 ஆண்டு காலத்துல அநேக யுத்தங்கள், அநேக காரியங்கள் அவன் ஜெயித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசனம் மூலமாய் எசேக்கியாவுக்கு சொல்லப்படுகிற காரியம், நீ உன் வீட்டையும் உன்னுடைய குடும்பத்தையும் ஒழுங்குபடுத்து, உன்னை தேவன் எடுத்துக் கொள்ள போறார், உனக்கு மரணம் நெருங்க போகிறது என்று சொன்ன பொழுது அவன் மறுபடியும் அங்க வாசித்தோமானால் அவன் ஒரு சுவர் பக்கமாய் திரும்பி, எந்த மனுஷன் பக்கம் திரும்பல, எந்த ராஜா பக்கம் திரும்பல. மறுபடியும் ஏசா தீர்க்கதரிசி கூப்பிட்டு, ஏசா தீர்க்கதரிசி மறுபடியும் ஆண்டவரத்துல பேசு அப்படின்னு சொல்லல.
இங்க வேதம் சொல்லுகிறது அவர் சுவர்பட்டமாய் திரும்பி ஆண்டவரோடு கூட இடைப்பட்டான். ஆண்டவரிடத்துல சொன்ன காரியம் என்ன? நீங்க நினைவு கூறுங்க ஆண்டவரே என்று சொன்னான். என்ன சொல்லிருப்பான்? ஒண்ணு, நான் உம்மோடு கூட தான் இருக்கிறேன். 2, உண்மை சார்ந்துதான் இருக்கிறேன். 3, உம்முடைய கற்பனையில தான் நான் நடக்கிறேன். இந்த காரியம் சொன்ன உடனே அவனுக்கு ஆயுஷ் நாட்கள் 15 வருடம் கூட்டி கொடுக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்கி இருக்கிறீங்களா? அல்லேலூயா. இன்று யார் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறீங்க? இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது எரேமியா புத்தகத்துல 17:5 தேவனை சார்ந்து வாழுகிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்ற வசனம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை தன் புயமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகி இருப்பதை மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கவனிங்க. மனுஷனை நம்பி, மாம்சபுயத்தை நம்பி வாழுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. அது உலகத்தை சார்ந்து வாழ்கிறது, உலகத்துடைய காரியங்கள்ல சேர்ந்து வாழ்கிறது, உன்னுடைய இஷ்டத்தின்படி வாழ்கிறது. இதெல்லாம் வேதம் சொல்லுகிறது சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. எரேமியா 17ஆம் அதிகாரத்திலே 7-8 வாசித்தீங்களானால், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தர் தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டது கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறது மலை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பார். அன்பான பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது தேவனை சார்ந்து தேவனை நம்பி வாழுகிறவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களோட வாழ்க்கையில குறைவு இருக்காது, அவனோட வாழ்க்கையில பலவீனம் இருக்காது, அவனோட வாழ்க்கையில போராட்டம் இருக்காது, அவனோட வாழ்க்கையில பிரச்சனை இருக்காது, அவனோட வாழ்க்கையில கண்ணீர் இருக்காது. பிரியமானவர்களே, தேவனை சார்ந்து வாழுகிறவர்கள் எப்போதும் கம்பீரிப்பார்கள், எப்பொழுதும் கனி கொடுப்பார்கள், எப்பொழுதும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள், எப்பொழுதும் பலத்தோடு கூட இருப்பார்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு பேரின்பத்தோடு கூட இருப்பார்கள். பிரியமானவர்களே, இது கர்த்தரை சார்ந்து வாழ்கிறவர்களுக்கு. அதுதான் அது 2 ராஜாக்கள் புத்தகத்துல 18ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை சொல்லுங்க பார்த்தோம். நாம எசேக்கியா ராஜா கர்த்தரை விட்டு பின்வாங்கல. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பின்வாங்கி கொண்டிருக்கிறாங்க. சாபம். கர்த்தருடைய வார்த்தை நான் சொல்லல, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. கலப்பையில தன் கையை வைத்து பின்னிட்டு செல்கிற நிலைமை முன்னிலுமே காட்டிலும் பின்னிலுமே மிகவும் மோசமாக இருக்கும். எனக்கு அன்பான பிரியமானவர்களே, கவனிங்க இந்த காலை வேளையில கர்த்தருடைய சத்தத்தை. அவன் கர்த்தரை விட்டு பின் வாங்கல, அவரை சார்ந்து வாழ்ந்தான். மோசேயுடைய கற்பனைகளிலே உறுதியா இருந்தான். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது பிரியமானவர்களே, கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது ராஜா போல இருப்போமா? அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு காரியம் சொல்ற பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில 2015ஆம் வருடம் நான் ரட்சிக்கப்பட்டேன். மே மாதம் 21ஆம் தேதி ரட்சிக்கப்பட்டேன். நான் ரட்சிக்கப்படும் பொழுது என்னுடைய கால்கள் பலவீனம், என்னுடைய வாழ்க்கையில 25 லட்சம் ரூபாய் பணம் கடன் பிரச்சனை, என் வீட்டுல ஒரு குண்டு மணி நகை கிடையாது, நான் வாங்குற சம்பளம் எனக்கு வட்டி கட்டவே முடிஞ்சிடும், வீட்டுக்கு வாடகை கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப பிரச்சனையில வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்படிப்பட்ட நிலைமையில தான் ஆண்டவர் என்னை தேடி வந்த ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன். நான் ஆண்டவரை நம்பினேன், ஆண்டவரை சார்ந்து இருந்தேன், அவருடைய வார்த்தையில் இரவு பகலும் இருந்த பிரியமானவர்களே, என்னால சொல்ல முடியும். ஆண்டவர் என்னை நடத்தி வந்த பாதை நான் திரும்பி பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமா இருக்கிறது. நான் இன்னைக்கு ஆசீர்வாதிக்கப்பட்டவனாய் உங்களை மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறேன்.
மாத்திரம் கிடையாது. கடந்த பிப்ரவரி 20 முழு நேர ஊழியக்காரனாய் தேவன் அழைப்பை ஏற்றுக்கொண்டு நானும் என் குடும்பம் செய்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. இதோ மார்ச் 22 இந்த நாள் வரைக்கும் லாக்டவுன், சபைகள் திறக்கப்படல, கூட்டங்கள் கூடல, ஒன்றும் நடக்கல. ஆனாலும் தேவனுக்கும் எங்களுக்கும் என்ன ஐக்கியமோ அந்த ஐக்கியத்திலிருந்து இன்னும் அதிகமானதை தவிர ஒருபோதும் குறைபடவில்லை. நாங்கள் அதிகரிக்க இன்றும் என் தேவன் எங்களை ராஜாக்களை போல போஷித்து ஒரு குறையும் இல்லாமல் எங்களை கொடுக்கிறவர்களாய் இன்னும் தேவன் ஆசீர்வதித்து நடந்து கொண்டிருக்கிற பிரியமானவர்களே. நான் வேலைக்கு போல, என் மனைவி வேலைக்கு போல, இதோ நாங்கள் இன்றும் 3 வேளையும் கொழுந்த கன்றுக்குட்டிகளை போல தேவன் எங்களை போஷிக்கிறார். இன்றும் எங்களுடைய காரிலே, எங்களுடைய வாகனத்தில் நாங்கள் சுற்றி கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. தேவனை நம்பி இருக்கும் பொழுது தற்காலத்தில் தன் கனியை கொடுப்பார். இலையுதிராத மரத்தை போல் இருப்பார். செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த நாட்களிலே தேவன் மேல நம்பிக்கை வைத்து அவரிடமா சார்ந்திருப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையிலே உலக பிரகாரமான ஓட்டம் வேண்டாம். வேதம் சொல்லுகிறது 121 சங்கீதத்தில் 1வது வசனம் 2வது வசனம் எப்படி சொல்லுகிறது? வாசிக்க சத்தத்தை உயர்த்தி. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உங்களுடைய கண்களை எங்கே எடுக்கிறீங்க? என் கண்கள், என் குடும்பத்துல கண்கள் ஆண்டவர் நோக்கிதான், ஆண்டவர் நோக்கிதான். எங்களுக்கு ஒத்தாசை அவர் தான் அனுப்பணும். எங்களை அழைத்தவர் அவர், எங்களை ரட்சித்தவர் அவர், எங்களுடைய நம்பிக்கை அவர், எங்களுடைய நங்கூரம் அவர், எங்களுடைய கோட்டை அவர், எங்களுடைய கேடகம் அவர், எங்களுடைய அரண் அவர், எங்களுடைய பட்டணமும் அவர் தான். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே, மனுஷனை நம்பி, தன் மாம்ச உயர்த்தை நம்பி வாழ்கிறவர் சபிக்கப்பட்டவர் என்று. ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், தேவனை சார்ந்து வாழ்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள்னா எப்பொழுதுமே ஆசீர்வாதமா இருப்பார்கள், கிருபையா இருப்பார்கள், கொளுத்த கன்றுக்குட்டிகளை போல இருப்பார்கள், செழித்து இருப்பார்கள். அவங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். அவங்க ஜெபிச்சாங்கன்னா அப்படியே 8 ஆண்டு சமூகத்துல ஒரு சாட்சி சொல்ற பிரியமானவர்கள். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு ஊழியக்கார், நல்ல தேவ மனுஷன். அவர் சில நாளா ஒரு வேலை இல்லாம ரொம்ப கஷ்டத்துல, ரொம்ப நாட்கள்ல தேவையான நாட்கள்ல இருக்கிறார். கடந்த 2 நாள் முன்னாடி நாங்க 2 பேரும் பேசிக்கிறோம் ரொம்ப நேரம். அப்போ ஆண்டவர் சில காரியம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஜெபிக்க சொன்னாரு. மாலை வேளையில நாங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கிழக்குல, மேற்குல, தெற்குல, வடக்குல இவருக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் தடை செய்கிற எல்லா தடைகளை உடைத்து இவரை வீடு தேடி வந்து இவரை நீங்க போஷிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபித்த பொழுது நேற்று மாலை போன வருது பிரியமானவர்களே. அப்பா பிரதர், நீங்க செய்த ஜெபம் ஆண்டவர் கேட்டு இதோ இன்னைக்கு காலையில ஒரு சகோதரன் வீடு தேடி வந்து, நீண்ட நாள் நண்பர் அவரு தேடி வந்து எனக்கு 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்து 3 மாசத்துக்கு தேவையான ரீசார்ஜ் செய்து எங்களை பலப்படுத்திட்டு போனார். பிரதர், உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரு. எனக்கு அன்பான பிரியமானவர்களே, இது நான் பெருமைக்காக சொல்லுகிற காரியம் அல்ல. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்பி அவர் சார்ந்து வாழும் பொழுது அவர் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரு, கேட்டு தாமதிக்க மாட்டாரு, உடனே அதை கிரியை செய்கிற தேவன் அவரு. அதுதான் வேதம் சொல்லுகிறது. இந்த காலத்துல தன் கனியை இலையுதிராத மரத்தை போல வேறு உற்று போகுமா உள்ள ஸ்ட்ராங்கா இருப்பான் அவன். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் நான் வாசித்து முடிக்க விருப்பப்படுகிறேன். தேவனை நம்புவதனால் வருகிற ஆசீர்வாதம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல 18ஆம் அதிகாரத்துல 7வது வசனம். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடமெங்கும்
எல்லாத்துக்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசிரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். எனக்கு அன்பான பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது இங்கே எசேக்கியா ராஜா எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனுடைய காரியங்கள் எல்லாமே அனுகூலமாயிற்று. அவனுக்கு எதிராக ஒரு ராஜா இருந்தாலும் அவனையும் அவனுடைய அதிகாரங்களையும் தள்ளிவிட்டு கர்த்தரை சேவித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! எங்க ஸ்டெப் எடுத்து வச்சாலும் அந்த ஸ்டெப் ஆசீர்வாதமா மாறிடுச்சு, அனுகூலம் ஆயிடுச்சு. இப்ப கையெடுத்து எங்க வச்சோம்னா அங்க ஒரு ஆசீர்வாதம், இங்க நடி எடுத்து எங்க வச்சா ஒரு ஆசீர்வாதம். இங்க வேதம் சொல்லுகிறது அவன் போகிற இடமெல்லாம் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனுடைய காரியங்கள் எல்லாம் அனுகூலம் ஆயிடுச்சு. பிரியமானவர்களே, நிறைய பேர் ஆசீர்வாதம்னா எங்கேயோ வீடு வாங்குறதோ, ஏதோ கார் வாங்குறதோ, ஏதோ நகை வாங்குறதோ, ஏதோ நல்ல வஸ்திரம் வாங்குறதோ, இல்ல என்னென்னமோ காரியங்கள் செய்யறதோ இது ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. அது பைத்தியக்காரத்தனம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறது தான் ஆசீர்வாதம். அவர் நம்மோடு கூட இருந்துட்டாருன்னா அவர் எல்லாவற்றையுமே அனுகூலமா செய்து முடிப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நான் ஜெபிக்கிறோம்னா அந்த ஜெபத்தை தேவன் அனுகூலமா செய்யறாரு. அல்லேலூயா. ஆகினால பிரியமானவர்களே, முதலாவது தேவனை நம்புகிறவர்கள் எப்படி இருப்பார்கள்னா அசையாமல் உறுதியாக நம்பிக்கையாக இருப்பார்கள். அந்த வேதம் சொல்லுகிறது அவன் 29 ஆண்டுகள் ராஜாபாரம் பண்ணான். இரண்டாவது காரியம் பாத்தீங்கன்னா, தேவனை சார்ந்து வாழுகிறதுனால என்ன நடக்குதுன்னா எல்லாமே வாய்க்கு செய்யறாரு, ஒரு குறைவு இல்லாம. மூன்றாவது காரியம், தேவனை நம்புவதற்காக கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, தேவனே நம்மோடு கூட இருக்கிறார். வேதத்துல சொல்லப்படுகிறது பூமி அவருக்கு பாதபடி, வானம் அவருக்கு சிங்காசனம். வானத்துல அநேக பொக்கிஷங்கள் உண்டு, அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. அந்த தேவனே நம்மோடு கூட இருந்தார்னா வேற என்ன ஆசீர்வாதம் வேணும்? பிரியமானவர்களே, யோசித்து பாருங்க. இன்னும் உலக வாழ்க்கை, உலகத்து மேல கவலை. உலகத்தை யார் தெரியுமா பாப்பா? உலகத்தை யார் தெரியுமா பாப்பா? உலகத்தை பார்க்கறது பண்ணி, அது தலை எப்பவுமே கீழே தான் இருக்கும், கீழே மேய்ச்சிக்கிட்டே இருக்கும். அந்த பண்ணினுடைய காரியம்லாம் அந்த நரகத்துக்கு நேராக, அந்த உலகத்துக்கு நேராக மேய்ச்சி 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 பண்ணி எங்க தெரியுமா இருக்கும்? சாக்கடையில் இருக்கும். பண்ணி எங்க தெரியுமா இருக்கும்? அசுத்தமான இடத்துல இருக்கும். பண்ணினுடைய சுபாவம் என்ன தெரியுமா? அது சாப்பிடுறது என்ன தெரியுமா? எல்லாம் அசுத்தம். நான் சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகளே, பண்டிகளா வாழாதீங்க. தேவனை பரிசுத்தை ஆராதிக்கிற பரிசுத்தவான்களா வாழுங்க. நாம பார்க்கிறது எங்க தெரியுமா? வானத்தை நோக்கி பார்க்கணும், சிங்காசனத்தை நோக்கி பார்க்கணும். நம்முடைய தலைகள் உயர்ந்து இருக்கணுமே தவிர தாழ்ந்து இருக்க கூடாது. நாம் பன்னியினுடைய வாழ்க்கையை வாழக்கூடாது. வேதத்துல சொல்லப்படுது, இளையகுமாரன் புத்தி தெளிந்து வந்தான். எங்க தெரியுமா புத்தி தெளிந்து வந்தான்? பன்னிகள் இருக்கிற இடத்திலிருந்து புத்தி வந்து அவன் தன் தகப்பனை தேடி வரும்பொழுது அவனுக்கு புது வஸ்திரம் காத்திருந்தது, புது முத்திரை மோதிரம் காத்திருந்தது, ஒரு கன்றுக்குட்டி காத்திருந்தது, ஒரு நல்ல ஒரு ஆகாரம் காத்திருந்தது, மேலதாளம் காத்திருந்தது, அவன் நல்ல ஒரு பாதரட்சை காத்திருந்தது. அவனுக்கு தன் தகப்பனிடத்திலிருந்து ஒரு விசேஷ விதமான அன்பின் முத்தம் காத்திருந்தது. எனக்கு பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரியே, கீழே பார்க்காதீங்க. இன்னைக்கு மனம் திரும்பி மேல பார்க்கிற அனுபவத்துக்குள்ள வாங்க, தகப்பனிடத்துல சேர்க்கிற அனுபவத்துக்குள்ள வாங்க. பழைய வஸ்திரத்தை கழுத்து போட்டு புதிய வஸ்திரம் தடுத்து கொண்ட அனுபவத்துக்குள்ள வாங்க, புதிய பாதரட்சை கழுத்து கொண்ட அனுபவத்துக்குள்ள வாங்க. ஒரு முத்திரை மோதிரம், அதிகாரத்துவமான அபிஷேகம் கொடுக்கிற, அணைக்கிற, அரவணைக்கிற அன்பான தகப்பனிடத்துல வாங்க. நம்பிக்கை அவர் மேல வைங்க, உலகத்து மேல வேண்டாம். நான் சொல்றேன், நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. தேவனை நம்பி ஜீவிக்கும் பொழுது நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. தேவனை சார்ந்து ஜீவிக்கும் பொழுது நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. தேவன் மேல் நம்பிக்கை வைத்து வாழும் பொழுது நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. எசேக்கியா ராஜா இப்படிதான் ஆசீர்வதிக்கப்பட்டார். நாமும் அப்படி ஆசீர்வதிக்கப்படுன்னு சொல்லிட்டு தான் இந்த வார்த்தைகள். ஆபிரகாம் எல்லாம் இருக்கும் பொழுதோ 30 வயசுலயோ 40 வயசுலயோ வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள பிரியமானவர்களே, அப்ப பெற்றுக்கொண்டா ஓ இது கல்யாணமான இந்த வயசுல எல்லாருக்கும் குழந்தை பிறகுமே அப்படின்ட்டு இருக்கலாம். ஆனா ஆபிரகாம் வந்ததோ 75 வயதுல தான் வாக்குத்தத்தம் வந்தது. வாய்ப்பே இல்லை. ஆனா ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தை நம்பினார். பிரியமானவர்களே, நீங்க நல்லா யோசித்து பாத்தீங்கன்னா, இப்ப
நீங்களும் நானும்லாம் ஆலயத்துக்கு போறோம். உங்களுக்கு எனக்கும் ஒரு ஊழியக்காரர் கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. அந்த ஊழியக்காரை நம்ம பார்க்கிறோம், ஊழியக்காரர் பேசுகிறத நம்ம கேட்கிறோம், நம்முடைய நம்ம கரங்கள்ல பரிசுத்த வேதகம் இருக்குது. இதெல்லாம் பார்த்து நமக்கு நம்பிக்கை வரும், கொஞ்சமா நம்பிக்கை இருக்கும். ஆனா ஆபிரகாம் அப்படி இல்லை பிரியமானவர்களே. ஆபிரகாம் தேவனை பார்த்ததும் கிடையாது, தேவனுடைய சத்தத்தை கேட்டதும் கிடையாது, பரிசுத்த வேதகமும் கிடையாது, யாருமே சொல்லியும் கொடுக்கல. ஆனா ஆபிரகாம் ஒரு சத்தத்தை கேட்கிறாரு. அந்த சத்தம் யாருடைய சத்தம்ன்ற உணர்கிற ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள வந்தது. அப்ப அந்த நம்பிக்கையினால விசுவாசித்தான் ஆபிரகாம். ஜாதிகளுக்கு தகப்பனானாரு, விசுவாசிகள் தகப்பனானாரு. இன்னைக்கும் வேதத்துல நம்ம வாசித்தோம்னா, இதோ மரத்துல தூக்கப்பட்ட எவனும் தபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து இயேசு நமக்காக சாபமாகி அவர் சிலுவையில் சுமந்து நம்முடைய சாபத்தையும் பாவத்தையும் எல்லாத்தையும் உடைச்சிட்டு ஆபிரகாமுடைய குமாரனும் ஆகிறோம். என்ன அப்போ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் தானே, ஆபிரகாமுடைய அந்த விசுவாசம் தானே. ஒருவேளை ஆபிரகாம் அன்னைக்கு நம்பலன்னா நீங்களும் நானும் இருந்திருக்க மாட்டோம் பிரியமானவர்களே. நமக்கு சபை இருக்கு, ஊழியர் இருக்கிறாரு, அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கு, பரிசுத்த வேதகம் இருக்கு, எவ்வளவு சாட்சிகள் நமக்கு இருக்கு. நாம் இன்னும் தேவன் மேல் நம்பிக்கை வைக்காம உலகத்து மேல் நம்பிக்கை இருப்போமானால் வேதனைக்குரிய விஷயம். நான் இயேசுவின் நாமத்தினால உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். அப்பா, நாங்கள் நம்பிக்கை குறித்து நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. எங்களுடைய நம்பிக்கை நீரா இருங்க, எங்களுடைய சார்ந்து வாழ்கிறது நீங்களா இருங்கப்பா. நீங்க எங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. இது பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் இந்த வார்த்தையின் பிரகாரமாக கட்டு ஆசீர்வதித்து விடுதலையாக்கி எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தொடர்ந்து நீர் வழி நடத்துங்க. தொடர்ந்து நடக்கிற எல்லாவற்றும் தேவ மகிமை எங்களோடு கூட இருக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம் யாரும் இருந்த கரமித்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.